கைஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த ஐடி வந்து ஒரு வாரமாக சஸ்பெண்டில் இருந்துச்சு. அதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஹிந்திக்காரன்ட்டு வந்து புதுசாக ஒரு மேட்டர் எடுத்து நான் ஃபாலோ பண்ணேன். அது பண்ண அப்புறமேட்டு தான் எனக்கு என்னோட ஐடி கிடைச்சதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண ஒரு 15 மணி நேரத்தில் எனக்கு என்னோட ஐடி வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மெயில் தான். ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடிக்கு ப்ராப்பரான கான்செப்ட்டில் வந்துட்டு அனுப்பணும். அது என்ன மெயில் ஐடி, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதையும் நான் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்க. 2-3 மெயிலெலாம் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட மெயில் வந்து ஸ்பேமில் போய் விழுந்துரும். ஸ்பேமில் போயிடுச்சு அப்படின்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஸ்பேம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஐடி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் சென்டர்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வரும். இதை லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டு எதுக்காக வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க, லைக் ஃபீட்பேக் கொடுக்க போகிறீங்கன்னு வரும். அதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இதில் எந்த ஆப்ஷனுமே இல்லாமல் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் அனதர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை தொட்டு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிகாஃப் ஆஃப் மை செல்ஃபா ஆர் உங்கள் ஃப்ரெண்டுக்காக பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பிகாஃப் ஆஃப் மை செல்ஃப் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் நேம் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு மை செல்ஃப் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் கொடுக்க வேணாம். மை செல்ஃப் கொடுத்துட்டு உங்களோட 2 மெயில் ஐடியும் போட்டிங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் கோடு ஒன்று கேட்கும். அதை கொடுத்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு கோடு வந்திருக்கும். அதை போயிட்டு ஜென்ரேட் பண்ணி இங்கே வந்துட்டு போட்டுக்கோங்க. கோட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 2 பாக்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் லிங்க் வந்துட்டு கொடுக்கணும். ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. www.instagram/ உங்களோட ஐடி நேம் போட்டுக்கோங்க. அதை போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரிப்போர்ட்டிங் ஒய் ஆர் யூ ரிப்போர்ட்டிங் திஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணுறேன். அதை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு போய் அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். பை சப்மிட்டிங் திஸ் நோட் உங்களோட கன்சர்னுக்காக தான் நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் கேட்கும். அந்த டிக் கொடுத்துட்டு கீழே எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்துட்டு உங்களோட நேம், ஃபுல் நேம் வந்துட்டு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண அப்புறமேட்டு தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கனாலே உங்கள் ஐடி உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஐடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஏதோ ஒரு எமோஜி கமெண்ட்டில் போட்டு போங்க, தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.